தமிழக அரசியலில் பரபர மாற்றங்கள் ஏற்பட போகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் உறவு என்னவாக போகிறது என்று இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. எந்த நேரத்திலும் அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் டெல்லி தலைமை நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. நேற்று இரவு செல்பேசி வாயிலாக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் டெல்லி தலைமை பேசியிருக்கிறது. காங்கிரஸ் தலைமை எம்எல்ஏக்களுடன் பேசிய நிலையில் அதில் அதிகமானோர் திமுகவுக்கு எதிராக பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று இரவு டெல்லி தலைமை காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறது. இதில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு எதிராக பேசியதாக தகவல்கள் கூறுகின்றன. டெல்லி காங்கிரஸ் தலைமை நேற்று காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதே நேரம் இந்த தொலைபேசி வாயிலான உரையாடலில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை இணைக்காமல் உரையாடல் நடந்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. மேலிடம் நடத்திய உரையாடலில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கு இடமில்லை என்று தகவல்கள் கூறுகின்றன. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் வேணுகோபால் ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்கிறது என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் முதலமைச்சரை ப. சிதம்பரம் சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுகவுக்கு எதிரான பாதையில் காங்கிரஸ் பயணிக்க தயாராகிவிட்டதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் இல்லாமலேயே கட்சி தலைமை எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. காங்கிரஸ் தலைமை எம்எல்ஏக்களுடன் என்ன பேசியது என்ற எதிர்பார்ப்பு தற்போது எழுந்திருக்கிறது. திமுகவுக்கு எதிரான பாதையில் பயணிக்க காங்கிரஸ் தயாராகிவிட்டதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் என்ன பேசப்பட்டது என்ற விவரம் வெளியாகவில்லை. கூட்டணி தொடர்பாக இன்றைக்குள் முடிவெடுக்க காங்கிரசுக்கு திமுக கெடு விதித்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. எதற்கும் தயார் முடிவை எடுக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தயாராக இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் குறைந்தது 39 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என விடாப்பிடியாக காங்கிரஸ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எதற்கும் தயார் முடிவில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூட்டணி தொடர்பான முடிவை இன்றைக்குள் எடுக்க காங்கிரசுக்கு திமுக தலைமை கெடு விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. எதற்கும் தயார் என்ற முடிவில் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. குறைந்தது 39 தொகுதிகள் வரும் சட்டசபை தேர்தலில் ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் விடாப்பிடியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை தக்க வைக்க இறுதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணியை பாதுகாக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் களம் இறங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணியை தக்க வைக்க இறுதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த முயற்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கூட்டணியை பாதுகாக்கும் நோக்கில் களம் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் சோனியா, காங்கிரஸ் தலைவர் கார்கேவுடன் முக்கிய தலைவர்கள் பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது. தமிழக அரசியலில் பரபர மாற்றங்கள் ஏற்பட போகிறதா என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் வெளியாகியிருக்கிறது. எந்த நேரத்திலும் இன்று காங்கிரஸ் தலைமை அறிவிப்பு வெளியிடலாம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் உறவு தொடர்பாக இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று இரவு டெல்லி தலைமை காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறது.
நேற்று இரவு இந்த தொலைபேசி உரையாடல் என்பது நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று இரவு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் டெல்லி தலைமை ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அந்த தொலைபேசி உரையாடலில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை இணைக்கப்படவில்லை என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் வேணுகோபால் பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. செல்வ பெருந்தகையை இணைக்காமல் உரையாடல் நடந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்கிறது என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. பரபரப்பான அரசியல் சூழலில் முதல்வரை ப. சிதம்பரம் சந்தித்திருக்கிறார். மேலும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் முதலமைச்சரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நேற்று இரவு காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடன் டெல்லி தலைமை மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை வைத்து இணைக்காமல் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனால் திமுகவுக்கு எதிரான பாதையில் காங்கிரஸ் பயணிக்க தயாராகிவிட்டதா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் எம்எல்ஏக்களிடம் டெல்லி தலைவர்கள் பேசியது என்ன என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. கூட்டணி தொடர்பான முடிவை இன்றைக்குள் முடிவெடுக்க திமுக தலைமை காங்கிரசுக்கு கெடு விதித்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் எதற்கும் தயார் என்ற முடிவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. குறைந்தது 39 தொகுதிகள் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமை விடாப்பிடியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை தக்க வைக்க நகர்வுகள் நகர்த்தப்படுகின்றன. கூட்டணியை பாதுகாக்க காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் களமிறங்குவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடனும் காங்கிரஸ் தலைவர் கார்கேவுடனும் முக்கிய தலைவர்கள் பேச்சு நடத்துவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பாதுகாக்க இறுதி போராட்டம் நடைபெறவிருக்கிறதா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கிறது. தமிழக தலைவர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சரை சந்தித்து பேசவிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக தலைவர்களுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழக எம்எல்ஏக்களுடன் நேற்று இரவு காங்கிரஸ் தலைமை பேச்சு நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் என்ன முடிவில் காங்கிரஸ் தலைமை இருக்கிறது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மாநில தலைவரை விட்டுவிட்டு காங்கிரஸ் தலைமை கூட்டம் நடத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.